ஹலோ கைஸ், நான் தான் ஏஎம் கேம் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கிராணி ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம இந்த வீடியோவில் நம்ம கிராணி ப்ளே பண்ண போகிறோம். இந்த அப்செப்ட்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கொடுத்துருங்க, ப்ளே பண்ணுங்க. உங்களுக்கு நான் ப்ராக்டிக்ஸ் மூடில் கூட எல்லோரும் சொல்லித்தரேன். நீங்கள் டார்க்கர் கொடுத்தீங்கன்னா வீடியோ ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். நைட் பேரர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும் கைஸ். அதனால் நீங்கள் நைட் பேர் போடாமல் ஆகணும். ஓகே கைஸ், நீங்கள் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. இன்னும் நிறைய வீடியோ வேணுன்னா நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிங்க. ஆனால் நீங்கள் கமெண்ட் அதிகமாக பண்ணி அந்த ஏஆர்கி ப்ரோலாம் நிறைய அடிச்சிட்டாரு. 1.1K வியூஸ் அடிச்சிட்டாரு. நம்மளுக்கு நம்ம இன்னும் நிறைய அடிக்கணும் கைஸ். அதனால் நீங்கள் நம்மளுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டாக இருங்க. உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இன்னொன்று கிராணி ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்படி எந்திப்பா, நான் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் கூடான்றதா டவுட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் தட்டி விட்டு இந்த கட்டில் கீழே போய் ஒழிச்சிக்கோங்க. கொஞ்சம் பிறகு நீங்கள் எல்லோரும் இங்கே எடுத்து கிராணி வர இவ்வளோ லேட் பண்ணாது. அதனால் நீங்கள் பாத்ரூமில் பக்கத்து ரூம்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதனால் ஏதாவது இருக்குங்கண்ணா இந்த கிராணியை நல்லா திட்டையாக வரும் போல. அதனால் நம்ம எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். சரி கைஸ், இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். பார்க்கலாம். ரூம்குள்ளே போனால் ஏதாவது இருந்தாலும் இருக்கும். கார் பேட்ரி கைஸ், இன்றைக்கி கார் எஸ்கேப் பண்ணாமல் விடக்கூடாது. சரி வாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு மட்டும் இந்த இதை ஆன் பண்ணி விட்டுறாதீங்க. இவ்வளோ ஒரு ஏஞ்சலினா மாதிரி ஒரு இது இருக்கும். அது நீங்கள் எப்போது பயந்துடாதீங்க. செயின் கட்டுரு ரொம்ப லக்கியாக போயிட்டு கைஸ் இன்னைக்கு. சரி, நீங்கள் இப்படி ஒன்று இருக்கா, அதுதான் ஸ்க்ரூ ட்ரைவர்னு தான். நீங்கள் கிராஸ் போ வச்சு அடிக்கணும்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். கீழே குடிச்சிட்டோன்னே திரும்பி இங்கே ஒரு டோர் தெரியுதா, இந்த டோருக்குள்ளே போய் நீங்கள் ஏதாவது இருக்கா. அப்பா ஃபியூல்ஸ் இருக்குது கைஸ். ஃபியூல்ஸ் வச்சு இன்றைக்கி நம்ம இது பண்ணிடலாம். அதனால் நீங்களாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே, இந்த கார் பேட்டரி எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒன்று தெரியுதுல்ல, இங்கே இந்த கார் பேட்டரியில் போட்டு டிக்கியை மூடணுன்னா முடிக்கோங்க, மூடானா எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொஞ்சம் தான் இருக்கும். இது இல்லைன்னா இதுக்குள்ளே போய் பாருங்கள், ஏதாட்டு இருந்தாலும் இருக்கும். அடுத்த வாட்டி என்ன ப்ளே பண்ணேன்னு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இப்போ அந்த கேஸோலைன் ஃபியூல்ஸ் இருக்குல்ல, இது ஃபியூல்ஸுன்னு சொல்லலாம், வேறு வேணாலும் சொல்லலாம். நீங்கள் எடுத்து இந்த கீழே சீக்கிரம் பீஸ் இருக்கும், தட்டி விட்டு போங்க. போனால் அவங்க ஒரு இது இருக்கும், அது இருக்கும். இடத்துல இங்கே ஒரு டோர் இருக்கும். டோர் பார்க்க மறந்துடுவாங்க. இது கறி இல்லை பார்த்தீங்களா, ஒரு மாதிரி கறி ஆடுது. இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு. அடுத்தது போக போக பழகிடுச்சு. இது ஸ்பார்க் ப்ளக்கு இது ஒன்று கிடச்சிட்டு இந்த இடத்துல போட்டுருக்கோம். இது செடி இருக்கிற இடம். இதை நீங்கள் தப்பி தவறி கூட யாராவது தூக்கிடாதீங்க. இது தூக்குனா கிராணியே அவங்கள சும்மா விடாது. நான் ஐடென்சிக்கில் ஆடுவோம். ஆனால் அதுக்கு இது செடியை தூக்கினா மட்டும் அதுக்கு கோவம் வந்துடும். அதனால் நீங்கள் அதை யாரும் தூக்காதீங்க. இன்னும் நம்பர் 1. சரி, நம்ம இங்கே போகணும். அந்த ஸ்பார்க் ப்ளக் எதுக்கு தேவைன்னா அது உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு கார் எஸ்கேப் பண்ண தான். சைடில் எல்லா டோரும் இருக்கும், எல்லாம் திறந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா தேட நல்ல இடம் கிடைக்கும். சரி கைஸ், இந்த இடத்துக்கு போனால் இங்கே ஸ்பார்க் ப்ளக் மாற்ற வேண்டியிருக்கணும். மாட்டோமா, ஒரு டப்பா கார் மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் எவ்வளோ வச்சு மாட்டோமாடா. ஒரு கம்பி மரத்துட்டு அதில் இதை வச்சு மாட்டி விட்டுருணும். அடுத்து உங்களுக்கு நிறைய சொல்லித்தரேன். ஐயோ, இது வேறு தட்டி விட்டேனே. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இது என்ன பண்ண போகுது இந்த ஐயா. அது சீக்கிரம் போய் போகுது. இங்கேயே ஒரு போகலாம். நீங்கள் ஒரு மேலே ஒரு கார்டன் இருக்கும், அந்த கார்டனுக்கு போயிடலாம். ஏதாவது கிராணி எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டுனா நீங்கள் இதுக்குள்ளே போய் ஒழிச்சிக்கலாங்க. ஒழிச்சிக்கலாடி அண்டர்கிரவுண்டிலே போயிடலாம். இது அந்த வீட்டுக்கட்ட இது இந்த கிராணியை பிளான் பண்ணியிருக்கு. எப்படிலாம் கட்டி வச்சு பார்த்தீங்களா, விளாண்டு இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஒன்றுமே இல்லை கைஸ், நம்மளுக்கெல்லாம் அன்னைக்கியாக தான் நடக்கு. சரி, இது பறவை தெரிஞ்சுக்கல முடிக்கு. நீங்கள் இந்த
நீங்கள் கதவு திறக்க முடியல, இது கதவு ஏன் திறக்க முடியல அப்படி கேட்டிங்கன்னா, இந்த கதவை கிராணி மட்டும் தான் திறந்து வரும். நம்ம அப்புறம் நீ எப்படி இங்கேருந்து தப்பிச்சு போவே அப்படி கேட்டிங்கன்னா, இந்த இது இருக்கா ஜன்னல் வெளியே குச்சி வந்துடலாம். வெளியே போகணுன்னால இந்த பட்டன் இருக்கா, இதை கொடுத்தா எப்படி வெளியே போயிடலாம். இப்போ நம்ம உள்ளே போய் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் 3 நாள் சரி. பாடி இன்ஜின் பாட்டு கிடச்சிட்டு இந்த ஸ்பைடர் கீக்குள்ளே போனாலும் அதுக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் இருக்கும். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பார்க்க. அதனால் அது நம்மளை முழுங்கிரும் கைஸ். அது கடிக்காது, கிராணியாக அடிக்குங்களா, அந்த அடிக்காது ஃபுல்லாக முழுங்கிரும். அவ்வளோதான் எனக்கு தெரியும் கைஸ். ஆனால் நீங்கள் அதுக்கு அதில் போனால் ஒரு சிவர் ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு 3 பொருள்லாம் தேவை. இல்லை ஒரு இது இல்லையா, அதை மாற்றினா ரெட் கலரில் ஒரு இது தெரியும். அதை நம்ம ஸ்ப்ரான்ச்சின்னு ஒரு இது எடுத்து நம்ம இதை பண்ணணும். அது நம்ம வாங்க பார்க்கலாம். நம்ம நிறைய இடத்துல உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன், இந்த இடத்துல நான் காமிக்கிறேன். அதனால் நான் சீக்கிரமாக பண்ணணும். ஏன்னா இது நிறைய டீ போயிட்டு இருந்தால் நிறைய லேட் ஆகிடும். இது ஸ்பெஷல் கீழே ஒன்று இருக்கா, மாடியில் இந்த உடையிற இடத்துக்குள்ளே போய் பார்க்கணும். அதில் ஒரு கிராணியோட பெட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்த தொட்டுறாதீங்க, ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், தொட்டுறாதீங்க. தொட்டால் டே 2 ஆயிரும் கைஸ். சொன்னால் நீங்கள் யாரும் தொட்டுறாதீங்க. இந்த கோடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னது இந்த கோடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோடை போய் நீங்கள் இந்த நம்பர் மாதிரி இருக்கா, இதுக்குள்ளே போட்டால் இது ஓப்பன் ஆகிடும், கீழே வந்துடும் பார்த்தீங்களா. அதனால் எனக்கு கூட இவ்வளோதான் தெரியும். நான் நிறைய இடத்துக்கு போனதே இல்லை கைஸ். அதனால் சும்மா ஊடையெல்லாம் நான் போய் தேடி பார்க்கணும். நம்ம ரூமில் கூட சொல்லாமல் ஏதோ வச்சுருக்கோம். இது சக்கா நானும் வரணும். இது என்னதுன்னு போட்டிருக்குன்னு பார்க்க. இது ஒரு சும்மா லெவல் திஸ் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்ல, இந்த டே 2 நம்ம ஒரு தடவை கிராண்ட் அடி வாங்கிட்டோன்னா டே 2ன்னு மாறிடும். இந்த மாதிரி தான் கேச்சு. இந்த மேலே இடத்துக்கு போனீங்கன்னா நான் இங்கே உடையிற இடம் இருக்கும், இதில் போய் உளுந்துடாதீங்க. உங்களோட இது எப்படி பண்ணணுன்னா, எதுவும் இருக்கு பீஸ் அதில் நீங்கள் தொடாதீங்க. அது கட்டிங் பீஸை வச்சு வெட்டி விடணும். அதில் இதை அப்படி லைக் கட்டிட்டு கீழே விழுந்துருவோம். அதனால தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறேன். அடுத்தது கிராணி ஐயா வந்துட்டுனா அந்த பெட்டிக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். நான் ஒரு தடவை இப்படி போய் தான் மாடிட்டேன் கைஸ். இதை ஹேமர் வச்சு உடைக்கணும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்பெஷல் கீ. இந்த நான் சொன்னல மேலே போனால் ஒரு இது இருக்குன்னு, கிராணியோட பெட்டி அது இருக்கும், நல்லா அது இருக்கும் கைஸ். நான் நீங்கள் இது வழியாக சீக்கிரம் பேச நீங்கள் கீழே போய் ஒழிஞ்சிக்கலாம். நல்லா இருக்குங்க இடம். சரி கைஸ், உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், நீ பார்த்துக்கோங்க. இந்த உங்களுக்கு இதுலலாம் விளையாட இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் பசில் சேர்க்குற மாதிரி கூட ஒன்று இருக்குது. இந்த இதை தூக்கிட்டு போய் இதில் மாட்டோம், அதெல்லாம் மாட்டிக்கிடும். இதெல்லாம் சேர்த்து வச்சு ஏதாவது பொருள் கிடைக்க மாட்டோம் அப்படி கேட்டால் கைஸ் இது இப்போதைக்கு இது வேறு என்னதுன்னு எனக்கு தெரியல கைஸ். இதை வச்சு விட்டு என்ன வரும்னு எனக்கு தெரியல கைஸ். அதனால் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்தாலும் பாருங்கள், இல்லைனாலும் விட்டுருலாம். அடுத்து இன்னொன்று ஒரு இடம் இருக்கும். அந்த காட்டை நான் ஃபஸ்ட்டே காட்டியிருப்பேன், அது என்ன இடம்னு தெரியாது உங்களுக்கு. ஆனால் இந்த புக்கு எதுக்கு பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இதை திறந்து இதை அப்படி கையை ரொம்ப சிம்பிள் பண்ணும். அது திறந்தால் நீங்கள் உள்ளே போயிடலாம். ஏதோ சவுண்டு கேட்கும். இது வேறு அப்படி சவுண்டு கேட்டுட்டு இருக்கு, யாருன்னு தெரில. அதனால் நீங்கள் இப்படி உள்ளே போயிட்டுங்க. நீங்கள் இந்த டோரை ஏன்டா திறக்க முடியல அடிக்காதீங்கன்னா இதில் தான் அந்த 8 கால பூச்சி வரும் கைஸ். நம்ம இடையில போய் ஒழிஞ்சிக்கலாம். இல்லை அடுத்தது இந்த கிராணி ஆயா பெரிய சாவியை போட்டு மூடி வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரீ ஸ்டெப். இதை எடுத்து இது கிராஸ் போ வச்சு அடிக்கணுமா என்ன இதுன்னு தெரில. இது சிவர் ஸ்கேப்புக்கு இந்த உடன் நின்றுட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு இடம் வரும். இந்த இடத்துல ஏஞ்சலினா ஃபோட்டோ இருக்கும், இது பார்த்து பயந்துருவாங்க. இல்லை தான் இருந்தாலும் இருக்கும். இல்லைனா இப்படி மேலே முட்டை ஏதாட்டும் கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு போய் இந்த காக்கா வச்சுக்கோ. நீங்கள் திறந்து இதை அமுக்கி இங்கேருந்து காக்கா கொட்டிட்டு, இந்த காக்கா பொல்லாத காக்கா. இதை நீங்கள் கன்னெல்லாம் ரீலோட் பண்ணி சுட்டுருங்க.
எனக்காண்டி இந்த காக்காவை சுட்டுருங்க, எனக்கு கடிச்சு விட்டு எனக்கு சுட்டுருங்க. இது ஹேமர் தேவை இதை திறக்க. நீங்கள் சவுண்டை கூட்டிச்சிட்டு அங்கே போனால் ஏதோ கதை திறக்கிற சத்தம் கேட்கும். நீங்கள் நினச்சி பயந்துடாதீங்க. இதை நீங்கள் ப்ராக்டிக்ஸ் மூடில் தான் நான் நடந்துருக்கேன். இப்போ ப்ராக்டிக்ஸ் மூடில் சரி ஐயா தெரியாமல் கறியை நான் தெரியாமல் தள்ளிவிட்டேன். கறி தெரியாமல் நான் தள்ளிவிட்டேங்க. சரி இந்த உங்களுக்கு அந்த புக்கு எதுக்கு? சரி ஷார்ட்டாகவே போயிடலாம். கிராஸ் பவுன்னு ஒன்று கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மேலே உள்ள இடத்துல இருக்கும். வெப்பன் கீயும் ஒரு கீ தேவை அதுக்கு. அதை நீங்கள் இப்போ நான் இதில் தான் போடணும். இந்த வெப்பன் கீயை இதில் போட்டுட்டு அதை கிராஸ் பவுன்னு ஒன்று கிடைக்குங்க. இந்த கிராஸ் பவை நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த இதில் போய் நம்ம போட்டால் நம்ம இந்த இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் கரெக்டாக அதில் பார்த்து அடிச்சாலே ஸ்க்ரூ ட்ரைவர்னு ஒன்று கிடைக்கும். அதுபடியாக நீங்கள் போய் இதில் போய் நீங்கள் போடணும். இது பட்டைப்பட்டி வேற கைஸ். ஏன் அப்படி பூட்டி வச்சுருக்குன்னு தெரில. எதுக்கு பூட்டி வச்சுருக்குன்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சவங்களாம் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதை நீங்கள் எதில் போய் போடணுன்னா அந்த இது இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக ஒன்று இருக்குங்க. இதில் போய்னா ஒரு இது இருக்கும். இதில் நேரத்தையும் கலக்கி விட்ருங்க. அடுத்து இந்த புக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது நான் உங்களுக்கு அடுத்த பாட்டில் கமெண்ட் பண்ணி விட்றேன். பை கேஸ். இது ஸ்வராஞ்சுன்னு ஏதாவது ஒன்று கிடச்சா அதுக்குள்ளே போய் பொட்டு பின்னாடி இந்த கேஸ் ஓலைன் கேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸ் ஓலைனை தூக்கி நீங்கள் டிக்கியில் போடணும். அப்போ தான் ஓடும். இது உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா அது கார் கீ வேணும். அதுக்கு இது ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது போயிருங்க, கிளம்பிடுங்க. அது உங்களுக்கு கண்ட்ரோல் காட்டும். அதை நீங்கள் முன்னாடி பின்னாடி திருப்பி ஒரு 3 முட்டுனா திறந்துடும். அது திறக்கலன்னு கேட்டிங்கன்னா இந்த புட்டில் பிளாக்கடி கீன்னு ஒன்று இருக்கா, அந்த கீ எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுதான் கன்று பீஸெலாம் இருக்கும். இல்லைனா சேர்த்துச்சு நீங்கள் ஆயா சுட்டி காண்டிக்கலாம், நல்லாயிருக்கும். சரி கைஸ், நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.